அனைவருக்கும் வணக்கம். 12th நியூ தமிழ் புக், இயல் 7, கவிதை பேழை, புறநானூறு, பிசிராந்தையர். குடிமக்களின் உளப்பாங்கை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி புரிபவனே சிறந்த அரசன். மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அரசன் செயல்படுவது நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கும். அரசனை நல்வழிப்படுத்தும் பெரும் பொறுப்பை சங்க புலவர்கள் மேற்கொண்டனர். புலவர்களின் அறிவுரைகளை தலைமேற்கொண்டு அரசர்களும் செயல்பட்டனர். சங்க பாடல் தொகுப்பில் இத்தகைய செவியறி உருவு என்னும் துறைப்பாடல்கள் நாட்டு நலனையும் நிர்வாக சீர்மையையும் பாடுவனவாக உள்ளன. காய்நல் அறுத்து கவலம் கொளினே மானிரை இல்லதும் பல நாட்கு ஆகும் 100 செரு ஆயினும் தமித்துப்புக்கு உணினே வாய்ப்புகு வதனினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மெல்லியன் கிழவனாகி வைகளும் வரிசையறியா கல்லன் சுற்றமொடு பரிவு தபை எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே. 184. பாவகை நேரிசை ஆசிரியப்பா. திணை பாடான் திணை. பாடான் திணை ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் போன்ற நல்லியல்புகளை சிறப்பித்து கூறுவது பாடான் திணையாகும். துறை செவி அறி உருவு. செவி அறி உருவு துறை அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல் செவி அறி உருவு என்னும் துறையாகும். சொல்லும் பொருளும். காய்நல் விளைந்த நெல். மா ஒரு நில அளவு. ஓர் ஏக்கரில் 1/3 பங்கு. செரு வயல். தமித்து தனித்து. புக்கு புகுந்து. யாத்து சேர்த்து. நந்தும் தலைக்கும். வரிசை முறைமை. கல் ஒளிக்குறிப்பு. பரிவு அன்பு. தப கெட. பிண்டம் வரி. நச்சின் விரும்பினால். உரை ஒரு மாவிற்கும் குறைந்த நிலமாயினும் அதன் கண் விளைந்த நெல்லை அறுத்து உணவாக்கி கவலமாக கொடுத்தால் யானைக்கு பல நாட்களுக்கு உணவாகும். 100 மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும் யானை தனித்து சென்று வயலில் புகுந்து உண்ணுமாயின் அதன் வாயில் புகுந்த நெல்லை விட அதன் கால்களால் மிதிப்பட்டு அழிந்த நெல்லின் அளவு அதிகமாகும். அதுபோல அறிவுடைய அரசன் வரி திரட்டும் முறை அறிந்து மக்களிடமிருந்து வரி திரட்டினால் நாடு கோடிக்கணக்கில் செல்வத்தை பெற்று செழிப்படையும். அரசன் அறிவில் குறைந்தவனாகி முறை அறியாத சுற்றத்தாரோடு ஆரவாரமாக குடிமக்களின் அன்பு கெடுமாறு நாள்தோறும் வரியை திரட்ட விரும்புவது யானை தான் புகுந்த நிலத்திலும் தானும் உண்ணாமல் பிறருக்கும் பயன்படாமல் வீணாக்குவது போன்றது. அரசன் தானும் பயனடைய மாட்டான், நாட்டு மக்களும் துன்புறுவர். இலக்கண குறிப்பு. காய்நல் வினைத்தொகை. புக்க பெயரச்சம். அறியா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். உறுப்பிலக்கணம். அறிந்து அரி குட்டல் இத்து பக்கெட்டிந்தி இத்து குட்டல் ஊ அரி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி. அறுத்து அரு குட்டல் இத்து குட்டல் ஊ அரு பகுதி இத்து சந்தி இத்திறந்த கால இடைநிலை ஊ வினையச்ச விகுதி. நூல்வெளி. இப்பாடப்பகுதி புறநானூற்றின் 184வது பாடலாகும். புறநானூறு புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. பண்டை தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய கருத்து கருவூலமாக திகழ்கிறது. முடியுடை மூவேந்தர், குறுநில மன்னர், வேளிர் முதலிய சிறப்புடை மக்கள், போர் செய்திகள், கையறு நிலை, நடுக்கள் போன்ற பல்வேறு பொருண்மைகளை வெளிப்படுத்தும் இந்நூலை 1894ஆம் ஆண்டு உ.வே.சா அச்சில் பதித்தார். இதன் சிறப்பு கருதி இதனை பலரும் ஆங்கிலத்திலும் பிற மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளனர். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல். ஹாட் The 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil
தி புறநானூறு என்னும் தலைப்பில் 1999ஆம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இப்பாடலின் ஆசிரியர் பிசிராந்தையார். பிசிர் என்பது பாண்டிய நாட்டில் இருந்த ஓர் ஊர். ஆந்தையார் என்பது இப்புலவரின் இயற்பெயர். இவர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி. பிசிராந்தையார் அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர் நிலையில் இருந்த சான்றோர் ஆவார். நன்றி.